இந்தியாவுக்கு எதிராக ட்ரேட் வார் தொடங்கிட்டாங்க அமெரிக்கா. அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் இல்லைனா ஒரு பதவி ஏற்கிற முன்னாடி வரைக்கும் இல்லை, இந்தியானா ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பெருமை பேசிட்டு இருந்த ட்ரம்ப்பு இப்போ இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா 25% இல்லை 30% இல்லை 50% டேக்ஸ் போட்டிருக்காரு. இதுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்படுற ஒரு மிகப்பெரிய நியூஸுங்க. அதாவது அப்டேட்டு கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பிரச்சனை நடக்கும். ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எலான் மஸ்கோட பிரச்சனை, அதுக்கு முன்னாடி அவங்க ஊர்லேயே நிறைய லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிரச்சனை, பியூட்டிஃபுல் ஆக்ட்ன்ற ஒரு பில் எடுத்து பாஸ் பண்ணி அந்த ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எதுவுமே நல்லது பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியே கிடையாது. ஒரு தலைவர் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு பவர்ஃபுல் தலைவி அதில் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் ட்ரம்ப். இன்னைக்கு அவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த சைடில் ரஷ்யா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பேக்கப்புக்காக நிற்கிறாங்க. அதை தவிர்த்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ட்ரம்ப்புக்கு எதிராக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன, இந்த சைடில் பிலிப்பைன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த சைடில் பிரேசில் சப்போர்ட் பண்ணுறாங்க, பிரிக்ஸ்லாம் ஒன்றா கூட போகிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வித் சைனா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த சைடில் 146 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடும், அந்த சைடில் 142 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடும் ஒன்றா சேர்ந்ததுன்னா, எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரியை எல்லா எக்கனாமிலையும் நம்ம அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேச்சுக்கள், நிறைய டிப்ளமேட்ஸ்லாம் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது என்னன்னா, இந்த 50% டேரிஃப் அப்படின்றதெல்லாம் தாண்டி எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படுது, இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் என்ன, வேர்ல்டில் நிறைய கண்ட்ரி இந்தியா கூட நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்டத்தட்ட 70+ கண்ட்ரிஸை இந்த மாதிரி டாக்ஸ் போட்டு பகைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் அமெரிக்கன் எக்கனாமி வந்து பயங்கர கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டு நியூஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நியூஸ், எல்லா நியூஸும் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா இல்லை மற்ற நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் போட்டிருக்க இந்த டாக்ஸ் டாரிஃப்ல அமெரிக்காவில் இருக்க நிறைய பேரே அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாயை திறந்து சொல்லிட்டாங்க. நிக்கி ஹேலே, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பிரசிடென்ட் போட்டிக்கு ட்ரம்ப்புக்கு பதிலாக நிற்க வேண்டியவங்க, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ட்ரூப்லேருந்து, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சைனா தான் நம்மளுக்கு எதிரியான்னு இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். அவங்களும் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அவங்களெல்லாம் எதிர்க்காம டைரெக்டாக இந்தியா மேலே போய் ஒரு டாக்ஸை போட்டிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு ஒரு நல்லது அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. இது வந்து கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பகத்தன்மை, இந்தியா அப்படின்னா ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்றது ஒரு நம்பகத்தன்மை. அந்த மாதிரி நம்பகத்தன்மையை தான் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய கண்ட்ரிஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, இந்தியாவில் இருக்கவங்க சொல்லலை, வெளிநாட்டில் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கவங்க சொல்லலை, அமெரிக்காவில் இருக்க அமெரிக்கா டிப்ளமேட்ஸு, அமெரிக்கா பீப்புளே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு ஈகோயிஸ்டான ஒரு மனுஷங்க. ஈகோயிஸ்டிக், அதை அந்த குஷி படத்தில் கூட வருமே, ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு அகமுடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு அகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து அடுத்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு நாட்டை பற்றி கவலை கிடையாது, இல்லைனா வந்து மக்களை பற்றிலாம் பெருசாக கவலை கிடையாது. ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வர்றாருன்னா அது மற்ற நாடுகள் வந்து சலாம் போடணும், மண்டியிடணும். அதுதான் அவரோட முக்கியமான குறிக்கோளே. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தாலே தெரியும். அதாவது அவங்களுக்கு அடிபணிஞ்சு போயிட்டீங்கன்னா, லைக் பாகிஸ்தான், சவுத் கொரியா, இந்த மாதிரி நாடுலாம் அடிபணிஞ்சு போயிட்டீங்க, சார் நீங்கள் சொல்கிறது தான் சார் கரெக்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டு சார், நான் அங்கே போய் விழணுமா, விழுந்து செத்துறேன் சார் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களெல்லாம் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவார் ட்ரம்ப்பு. இதை வந்து நீங்கள் நிறைய விஷயத்தில் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருக்கலாம். ஒரு தற்பெருமை தேடுற ஆள், இந்த சரியான பெருமை பீத்த கலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு தற்பெருமை தேடுற ஆள் தான் வந்து ட்ரம்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ் இருந்துட்டார். இந்த 4 இயர்ஸ் தான் ட்ரம்ப்போட ஒரு ஃபைனல் பிரசிடென்ட் ஸ்டேஜஸ். இந்த 4 வருஷம் அதில் ஆல்ரெடி 8 மாதமே இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து இருக்கிற ஒரு 3 வருஷம், ஒரு 2 மாதம் வந்து நம்ம ஓட்டி தான் ஆகணும். இந்த ட்ரம்ப்போட நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது எல்லா நாடும் பயப்படணும் அப்படின்னு சொல்லி தான் அதை நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு டாக்ஸ் டேரிஃப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய கண்ட்ரீஸ்க்கு விதிச்சிருக்காரு. ஸோ இந்த டாக்ஸ் டேரிஃப் விதிச்ச டைம்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக இந்த டாக்ஸ் டேரிஃப் விதிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்,
இது வந்து ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட் மூவ்ங்க. நம்ம நியாயப்படி வந்து சைனாவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஆனால் நம்ம ஊர் வெளியுறவுத்துறை அமைச்சர்லேருந்து ஒரு தகவல் என்னன்னா, ஆகஸ்ட் 31 நம்ம பிஎம் மோடி அவர்கள் வந்து சைனாவோட அதிபரை பார்க்க போகிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு மூவ் அப்படின்றது வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு மூவ். ஓகேங்களா? ஸோ இது நான் பேசுகிற இந்த டைமில் எக்ஸாக்டாக இதுலேருந்து ஒரு 2 hours முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் இட்ஸ் அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு. The big beast is coming to India. யாருன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் இஸ் கம்மிங் டு இந்தியா. ரஷ்யன் அதிபர் நம்ம ஊருக்கு வராரு. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க இஷ்யூவை ரஷ்யாவில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு இந்த மூவெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பு நீங்கள் தூங்குற டைமில் உங்களை சுற்றி நடக்க போகிற நகர்வுகள் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது உங்களால் ஃபேஸே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாக போகுது. நம்ம என்ன தான் வந்து இந்த விஷயம்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக்காக பேசினாலும் நிஜத்தில் இந்தியாவில் நிறைய தொழில் பாதிக்க தான் போகுது. நிறைய பேர் கஷ்டப்பட போகிறாங்க. ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாமே சிறிது காலம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைனா கூட, ரஷ்யா கூட, பிலிப்பைன்ஸ் கூட, அடிஷ்னலாக பிரேசில், இந்த மாதிரி நாட்டு கூடலாம் நம்ம ட்ரேடு வைக்கும்போது அமெரிக்கா கிட்ட நம்ம ரிலை பண்ணியிருந்த 30% ஆஃப் த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்கனாமியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டோன்னு வச்சுங்க, நிறைய நாட்டுக்கு அதை பண்ணலாம் அந்த ட்ரேடை. ஏன்னா அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி மேலே தான் நம்ம நிறைய டிபெண்ட் இருக்கோம். அந்த டிபெண்டன்சியை வச்சு தான் ட்ரம்ப் இவ்வளோ ஆட்டம் ஆடுறாரு. இதை மட்டும் நம்ம நிறைய கண்ட்ரீஸ்க்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பு கண்டிப்பாக வேறு ஆப்ஷனே கிடையாது. எப்படி வந்து வந்த புதுசில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 225% வந்து சைனா மீது நான் டேக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னார். வித்தின் ஒரு 1 வீக்லேயே இங்கேருந்து சைனா போனாங்க, சைனாலேருந்து இங்கே வந்து பேசின பிறகு அதை 90 days ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய மூவ்மெண்ட் நடக்கும். இப்போதைக்கு இந்தியா மேலே 25% டேக்ஸ் இருந்தாலும் ஆகஸ்ட் 31 இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 22 நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50% டேக்ஸ் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் செமி கண்டக்டர் சிப்ஸ் இது வந்து இந்தியாவிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. லைக் இது வந்து ரொம்ப எசென்ஷியலான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ன்றதுனால இதுக்கு அவர் போட்டிருக்க டேக்ஸு 100%. இப்போ 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா 10 ரூபா டேக்ஸு. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஈகோ டச் ஆகிடுச்சு. இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை வந்து எரியிற நிலப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வாரில் பிரம்மோஸ் இந்த சைடில் ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னும் நிறைய இந்தியா ப்ளஸ் ரஷ்யா கொலாபரேஷனில் நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மேஜராக யார்கிட்ட வந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் ரஷ்யா கிட்ட வந்து 36%. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் 33%, இஸ்ரேல் கிட்ட வந்து ஒரு 13%. ஸோ இந்த ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை தான் வச்சு இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் இது வந்து என்னதான் பகல்காம் அட்டாக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது, ஒரு 25 பேர் இறந்தாலும் இந்தியாவோட பவர் அப்படின்றது வெளியில் அந்த டைம் வெளியில் வந்து வேறு ஆப்ஷனே இல்லாமல் வெளியில் காமிச்ச ஒரு தருணம். ஏன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நிறைய மிசைல்ஸ் இல்லை, அவங்க அமைச்ச எந்த மிசைல்ஸும் பெருசாக இந்தியா அட்டாக் பண்ணாமல் ஏர்லேயே அடித்து காலி பண்ணிச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் ட்ரேடு நம்மளுக்கு ஓப்பன் ஆச்சு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான ட்ரேடு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காவை தான் பெருசாக ரிலை பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஒரு வாருக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சைனா இல்லைனா வந்து பாகிஸ்தான் இவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த சைடில் நம்ம அமெரிக்கா கிட்ட போனோம்னா சும்மாவே ஒரு ஃப்ளைட் எடுத்திங்கனாலும் 1 billion, 2 billion euros, $2 billion அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் செட் ஆகாது. சீப் அண்ட் பெஸ்ட் எக்கனாமி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிலையபிளாக நம்பகத்தன்மையாக குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே இல்லாத இந்தியா கிட்டது தான் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து நேத்தி நடந்தது. இவருக்கு வந்து ட்ரம்ப்புக்கு இன்னும் உச்சகட்ட பிரச்சனை, அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான். ஸோ இது வந்து இது ஒரு மிகப்பெரிய மூவுங்க. இது ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் இந்த பிரேசில்னு ஒரு நாடு இருக்குது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த நாடு அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, ஓகேங்களா, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி நாடுகள் இருக்க ஒரு பிரிக்ஸ் கூட்டணி. இதில் வந்து பிரேசில் இருக்காங்க. இந்த ரஷ்யா கூட யாரெல்லாம் ட்ரேட் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லார் மேலேயும் பயங்கரமாக டேக்ஸ் போடுவார் நம்ம ட்ரம்ப்பு. அந்த மாதிரி தான் பிரேசில் செம்ம காண்டில் இருக்காங்க. அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் பேர் வந்து லூலா. அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஊர் அதிபர், அவர் பேர் லூலா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் மேலேயும் 50% டேக்ஸ் போட்டிருக்காங்களே, இதை நீங்கள் யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு. இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் பச்சோந்தி ட்ரம்ப்பு கிட்ட பேச மாட்டேன், இல்லை வார்த்தை மாதிரி பேசுகிற ட்ரம்ப்பு கிட்ட பேச மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக மோடிக்கு கால் பண்ணி பேசுவேன், பிஎம் மோடிக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து என்னென்னா
இந்த ஸ்லோவாக, அதாவது டக்குன்னு அமெரிக்காவை நீங்கள் எடுத்த உடனே நிறைய விஷயத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்தில் ட்ரேடில் அடிக்க முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து நிறைய ஸ்ட்ராங் பேஸஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலி செம்மையாக அவங்களோட பேக்கப் சோர்ஸு, பேக்கப் பவர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வெல்த்தியஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதுனால இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பிளிட்டப்பாக இருக்கிற நிறைய நேஷன்ஸ் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஸோ அடிஷ்னலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி August 31 எனக்கு என்னென்னா, இந்த சைடில் அந்த 140 crore பீப்புள், இந்த சைடில் 146 crore பீப்புள், ரெண்டு பேரும் ஒரு எக்கனாமி ட்ரேடில் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத கண்டிப்பாக இந்த உலகம் பார்க்க போகுது. இது வந்து ஒரு 2025 நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக பார்க்கப்படுது. ஸோ ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்தியா மேலே இவ்வளோ டேக்ஸ் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காதீங்க, ஓகேங்களா? ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் வாங்குற ஆயிலை வச்சு தான் ரஷ்யா வந்து அவங்க எக்கனாமியை வந்து க்ரோ பண்ணி உக்ரைனில் பயங்கரமாக வார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இறக்குற நிறைய மக்களை பற்றி இந்தியாவுக்கு கவலையே இல்லை. அதனால இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா அவங்க வந்து எக்கனாமியாக டவுன் ஆவாங்க அப்படின்றது தான் இந்தியா, அதாவது யுஎஸ்ஏவோட ஒரு முக்கியமான கோரிக்கை. ஸோ கேட்குற கேள்வி எல்லாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் இந்த டேக்ஸ் விதித்த பிறகு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரிப்ளை வந்து ஒரு டிப்ளமேட்டான ரிப்ளை. அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக முடியாது அப்படின்ற ஒரு ரிப்ளை கொடுங்க. ஒரு டிப்ளமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து டைரெக்டாக தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் படிடா, ஃபஸ்ட்டு நீ படித்தவன் தானே, படித்து பாரு, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறது, ஓகேங்களா? எங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து சொல்ல வந்துடாதீங்க. அவர் வந்து உக்ரைன் வாரில் நிறைய மக்களை இறக்கிறத பற்றி பேசுகிறார். ஆக்சுவலாக ட்ரம்ப்பு இப்போ ஈரான் இஸ்ரேலாக இருக்கட்டும், இல்லை நிறைய வார்ஸில் சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட வார் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய பேரை கொல்லும் போது அவருக்கு அதை பற்றிலாம் தெரியாது, ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் சொல்கிறத மட்டும் கேட்குறவங்க, ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே யாராவது கேட்கல அப்படின்னா அவர் ரொம்ப கெட்டவராக மாறிடுவார். அது மட்டும் இல்லாமல் எடுறா அந்த டாக்ஸ் டாரிஃபை அப்படின்ற மாதிரி தான் எடுப்பார். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சொல்ல வார்த்தையே இல்லைங்க எனக்கு அவரை பற்றி, ஓகேவா? ஸோ இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அமெரிக்கா கிட்ட என்னென்னலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து போடுறாங்க. என்னென்னா அமெரிக்கா என்னென்ன வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், லைக் நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ப்ளூட்டோனியம், பெலாடியம், யுரேனியம், இது எல்லாமே ரஷ்யா கிட்ட தான் அமெரிக்காவும் வாங்குறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணலையா எக்கனாமியா? இல்லை, நீ ஸ்டாட்ஸ் இவ்வளோ கிளியராக இருக்குது, இதெல்லாம் வச்சு பேசும்போதே நீ இவ்வளோ அகேன்ஸ்டாக பேசுறிய, உனக்கு இதுக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாட்ஸ்க்கெலாம் நீ வந்து ரிப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இந்தியா டைரெக்டாக கொஸ்டின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வாங்குறாங்கன்னா, ஃபர்டிலைசர்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வாங்குறாங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் பெரிய ஸ்டாட்ஸ் இல்லைனாலும் மேஜர் ஸ்டாட்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு தேவைப்படுற நிறைய கெமிக்கல்ஸை ரஷ்யா கிட்டேருந்து டைரெக்டாகவே அமெரிக்கா வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டாட்ஸ் உங்களுக்காக யூரோப்பியன் யூனியன் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்தியா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் 2024 அதாவது 2024 உக்ரைன் வார் உக்கிரமாக நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ரஷ்யாலையும் உக்ரைன்லையும் செத்துட்டு இருக்க அந்த டைமில், அதே சமயம் ராணுவ வீரர்கள் நிறைய பேர் இழந்துட்டு இருக்க அந்த டைமில் 67.5 பில்லியன் யூரோஸ்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? டாலர்ஸ் இல்லை, யூரோஸ். அது மட்டும் இல்லாமல் 2023 அப்போது நீங்கள் 17.2 பில்லியன் யூரோஸ்க்கு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. விச் இஸ் 2023 விட 2024 நீங்கள் பயங்கரமாக ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அது பல மடங்கு அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக நாங்கள் இந்தியா கூட நடத்துகிற ஆயில் ட்ரேடை விட ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி டைரெக்டாக வந்து இந்த ஏதோ ஒன்று தூக்கி மூஞ்சிலே அடிப்பாங்களே அந்த மாதிரி இந்தியா பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பயங்கரமாக ட்ரம்ப்பை ட்ரிக்கர் தாங்க பண்ணியிருக்கு. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் டிப்ளமேட்டாக இதெல்லாம் ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து போட்டால் தான் ட்ரம்ப் அப்படிலாம் நடந்திருக்கா, ஏன்னா அந்த ஆளுக்கு வந்து தெரியாது. ஏதோ பண்ணியா அவனை சைன் போட்டே அவனு சுற்றுற ஒரு மனுஷன்கிட்ட போய் இதெல்லாம் இருக்கியா பாரியா, இந்த வெள்ளை முடியை வச்சுட்டு சுற்றுனா மட்டும் போதாது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜில்பாத்தால கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே கார்த்தி, இது மட்டும்தான் முக்கியமான பிரச்சனையா? இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கூட யாரெல்லாம் ட்ரேட் வச்சுருக்காங்களோ இவங்களெல்லாம் தாக்குறாரா நம்ம ட்ரம்ப்பு இல்லை, ட்ரம்ப்பு அவர் தான் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவரோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாதாம், மில்க், சோயாபீன்ஸ், ஆப்பிள், இது எல்லாமே அமெரிக்காவிலேருந்து இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். லைக் நீங்கள் நிறைய படம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இந்த நிறைய இடத்துல அமெரிக்கா கம்பெனி இந்தியாவுக்கு ஊடுருவி அந்த விவசாயத்தை காலி பண்ணுறது, பால் கம்பெனியை காலி பண்ணுறது, அந்த மாதிரி தான் ட்ரம்ப் வந்து படத்தில் எல்லாம் நெஜத்துலேயே ட்ரை பண்ண போகிறாரு. இதை தான் வந்து இந்தியா கிட்ட டைரெக்டாக கேட்டிருக்காரு.
ஸோ இவங்க இந்திய தரப்பில் இன்னைக்கு சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ முடியாது, இந்தியாவோட அக்ரிகல்ச்சரும் அதே சமயம் வந்து அந்த டெய்ரி இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்படுற அளவுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 கோடி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் கொண்ட மக்கள் இந்தியாவிலங்க. 140 கோடி மக்கள் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 50% அதிகமான மக்கள் வந்து விவசாய பேக்ரவுண்ட் கொண்டவங்க தான். விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக இந்தியா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 கோடி மக்களோட முக்கியமான வாழ்வாதாரம் வந்து பால், டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இதையும் நாங்கள் காலி பண்ண மாட்டோம். ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இனிஷியலாக இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி பயங்கரமாக அவங்கள சேல் பண்ணிவிட்டு நீங்கள் நாங்கள் வைக்கிறது தான் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி வரும்ல. ஸோ லைக் இந்த மாதிரி ஜியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வரும்போது ஃப்ரீயாக வந்துட்டு இப்போ வந்து 800 900 கொடுத்தாலும் ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஜியோ சிக்னல் கிடைக்காது. லைக் அந்த மாதிரி தான் ட்ரம்பும். ஸோ இதுதான் நடக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வரலாம், அப்படி என்னதான்ப்பா இந்தியா ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உங்களுக்காக அந்த ஸ்டாட்ஸ் எப்போ, ஆனால் அந்த ஸ்டாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளே உண்மையாலுமே ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. ரஷ்யா அண்ட் இந்தியா எக்ஸ்போர்ட், அதாவது இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வருஷத்துக்கு 41,242 கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியதே இம்போர்ட் தான். கிட்டத்தட்ட 5.48 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம அவங்க ஊர்லேருந்து ஆயில், ஃபெர்டிலைசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, பெரிய பெரிய ஸ்டோன்ஸ், அதாவது விலை உயர்ந்த கற்கள், அது மட்டும் இல்லாமல் மெட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ஸ் நம்ம வாங்குகிறோம். ஸோ ரஷ்யா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஷ்யா வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். ஸோ இதை தவிர்த்து இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான சந்தையில் இப்போ நீங்கள் துபாய், எமிரேட்ஸு இல்லை நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஆயில் வாங்குறீங்கன்னா பீப்பாய் 5118 ரூபா, அந்த பீப்பாய் அளவில் தான் வந்து லைக் கச்சா எண்ணெய். அப்படி பார்க்கும்போது ரஷ்யா கிட்ட வந்து 4265 ரூபாய்க்கு இந்தியா வாங்கினாங்க. ஸோ 853 ரூபாய் லாபத்தில் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்தியா 853 ரூபா லாபத்தில் ரஷ்யா கிட்ட வாங்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ நான் ஒருத்தன்கிட்ட வந்து 10 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தேன்னா அவன் 8 ரூபாய் யார் தராங்களோ அங்கே தான் போவான். அதுதான் இந்தியாவும் பண்ணுறாங்க. இதை வந்து அமெரிக்கா கிட்ட சொன்னால் புரியாது. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, கடன் வாங்கியாச்சும் இல்லை, நல்லா பயங்கரமாக காமிக்கிற ஆள் இருக்கார்ல, அதுதான் வந்து அமெரிக்கா, அதுதான் ட்ரம்ப்பும். அமெரிக்கா இந்தியா எக்ஸ்போர்ட்டு, இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரேட் இருக்குல்ல, அதில் என்னதான்ப்பா ஸ்டாட்ஸு, அதுக்குள்ள எவ்வளோ தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கான ட்ரேடு வந்து கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் 18% நடக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் தயாரித்தாலோ அங்கேருந்து இங்கே வந்தாலோ மொத்தமாக சேர்த்து ஆவரேஜாக 18% நடக்குதுங்க. இதை தவிர்த்து இந்த 50% டேக்ஸ் டாரிஃபால் பாதிக்கப்பட போகிற ஃபீல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோத்திங் ஃபஸ்ட்டு, கிளாத், அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி 63.9%, கோல்டு 52%, எரா இண்டஸ்ட்ரி, இறால் 50% அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்ட்ஸ்லாம் முக்கியமாக பாதிக்கப்பட போகிற ஃபீல்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் லெவலில் கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகுங்க. இப்போதைக்கு இவங்க வந்து குட் சர்வீஸில் மட்டும் தான் கை வச்சுருக்காங்க. சர்வீஸ் செக்டரில் கை வைக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மைட் பி சர்வீஸ் செக்டார் லைக் ஐடி இல்லை வேறு ஏதாவது விஷயத்துலலாம் கை வச்சாங்க அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் கொடுக்குற சாஃப்ட்வேருக்கு அங்கே தான் போய் யூஸ் பண்ண போகிறாங்க. அங்கேயே நீங்கள் 50% வட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கும் அடி வாங்க போகுது, இந்தியாவுக்கும் அடி வாங்க போகுது. ஸோ ட்ரம்ப் இந்த விஷயத்துலலாம் கை வைக்க மாட்டார். அப்படியே வச்சாலும் தலையில் தட்டி உட்கார வைக்கிற அளவுக்கு நிறைய டிப்ளமேட்ஸ் இருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு அசம்ஷன். மைட் பி. பட் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். 8 ஹவர் தான் ஆயிருக்கு நான் டேக்ஸ் போட்டு, இன்னும் நிறைய தடைகளை விதிப்பேன், இன்னும் 2ஆம் கட்ட தடைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2ஆம் கட்டம்னா ரஷ்யா மேலே ஆல்ரெடி பொருளாதார தடை வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவார். மைட் பி, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைனா மேலே 90 days பாஸ் கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் டேக்ஸ் டேரிஃப்க்கு. மைட் பி அதை 225% இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த சைடில் இந்தியா ப்ளஸ் சைனா டேக் டீம் போட்டாங்கன்னா பாகிஸ்தான் இழிப்பாங்களா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் வார்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டார் ட்ரம்ப்பு. கடைசியாக யாரும் நிப்பாட்டல, அவங்களே வேறு ஆப்ஷன் இல்லாமல் சைனா கிட்ட கெஞ்சி இந்த சைடில் இதுக்கு மேல்பட்டு எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அல்ஜசீராலேயே நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது நான் சொல்லலை, அல்ஜசீராலேயே நியூஸ் வந்திருக்கு. இந்தியா வந்து சப்போஸ் இல்லைங்க எனக்கு ரஷ்யா கிட்ட ஆயில வேணாங்க, இவன் இந்த மாதிரி பேசினே இருக்கான் இந்த அமெரிக்கா, இவனுக்காக நான் வந்து இந்த பிரச்சனையே வேணாங்க, எங்கள் ஊரும் முக்கியம், அதே நேரத்தில் அமெரிக்காவோட ட்ரேடும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரஷ்யா கிட்ட ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நிறைய பேனிக் உருவாகும். ஏன்னா
இந்தியா 140 கோடி மக்களுக்கு வந்து எரிபொருள் வாங்குற ஒரு நாடு. அது வந்து ஒரு நாட்டுக்கிட்ட எரிபொருளை ஸ்டாப் பண்ணிடுச்சு, வாங்க ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு ரஷ்யாவோட எக்கனாமி அடி வாங்கும். ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா வேறு கண்ட்ரிக்கு அதை வந்து சேல் பண்ண பார்ப்பாங்க. அந்த கண்ட்ரிக்கு தேவையே இருக்காது. ஸோ அங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு ஸோ அப்படியே பார்த்து ஆல்ரெடி நிறைய ஆயில்ஸ் வந்து வேறு ஊர்லலாம் நிறைய இருக்கும்போது ஆல்ரெடி அதுக்கான ட்ரேட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது வேர்ல்டு லெவலில் நிறைய ஸ்டெபிலிட்டி இருக்காது, இன்ஸ்டேபிளாக ட்ரேடு மாறும், எக்கனாமி வந்து நிறைய அடி வாங்கும். இதில் இந்தியா பெரிய லெவலில் அடி வாங்காது. அதை தவிர்த்து யூரோப்பியன் நேஷன்ஸ், அமெரிக்காலாம் நிறைய பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடும் அப்படின்ற மாதிரி டிப்ளமேட்ஸ், பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தாங்க. நடக்கும்போது தான் அதோட வீரியம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். இதை தவிர ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு முதலாக ட்ரிகர் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனி. ஃபர்ஸ்ட் எவர் ஆப்பிள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் இனிமேல் வந்து பொருட்கள் தயாரிச்சுக்கிறோம், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கு சரியான காண்டு. இந்த இடத்துல தான் ட்ரிகரிங் ஆப்ஷன் நிறைய ஆரம்பிச்சுது. இன்ஃபேக்ட் ஆப்பிள் சிஇஓக்கு பேசினார், கொண்டாரு, பட் அவர் மதிக்கவே இல்லை. நாங்கள் இந்தியாவிலே எங்களோட ஐஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு. இந்த வருஷம் வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், இந்த 50% டேக்ஸ் டேரிஃபு ஆகஸ்ட் 31க்குள்ளே என்ன நடக்க போகுது, எது வேணாலும் நடக்கலாம். ஸோ நீங்கள் அமெரிக்கா வந்து இல்லைங்க, அமெரிக்கா வந்து என்ன இருந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேஷன், ஸோ கொஞ்ச நாள் ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அமெரிக்கா சொல்கிறத கேட்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதிக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லைனா இல்லை, இந்தியா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் விட்டு கொடுத்து போகக்கூடாது, வளையக்கூடாது, ஸ்ட்ராங்காக நின்று அமெரிக்காவுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். ஏன்னா மக்கள் தொகை அது மட்டும் இல்லாமல் நம்ம உழைப்பு வந்து அதிகமாக இருக்க ஊருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ அதெல்லாம் நம்ம யாருன்னு காட்டினா தான் அடுத்த ஒரு 20-30 வருஷத்தில் வந்து நம்மளும் ஒரு சூப்பர் எக்கானமியாக வந்து நிறைய இடத்துல டிசைடிங் அத்தாரிட்டியாக உட்காருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த 50% டேரிஃப் அப்படின்றது இந்த ஒரு நாளில் முடிய போகிறதில்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் ட்ரம்ப் காமெடி பண்ணிகிட்டே தான் இருப்பார். அது காமெடியாக முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, பல பேர் வயிற்றில் அடிக்கிற அளவுக்கு அது ட்ராஜடியாக முடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். ஸோ இதே மாதிரி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குதுன்றதை டெய்லி உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய், சி யூ. தனியாக கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.